என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, நல்ல சம்பளம். இப்போ அடுத்த மாதம் புதுசாக வீடு கூட வாங்க போகிறான், புது வீடு. ஆனால் அவன் பைக்கில் பின்னாடி இந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒன்று வஞ்சி தொங்கும் பாருங்க, அதை மட்டும் மாற்றவே மாட்டான். ஏன்டான்னு கேட்பேன். இந்த மாதம் பட்ஜெட்டில் அது இல்லைடான்னு. அது இந்த பக்கம் வஞ்சி ரைட்டில் எரிஞ்சுட்டு இருக்கோம், அப்பயும் அது ஒர்க் ஆகும். அதான் காமெடியா. அதை போட்டு போயிட்டே இருப்பான், கூச்சமே பட மாட்டான். இவன் ஒரு பக்கம்னா இன்னொரு வேகம் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? 3 தெரு முன்னாடி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருப்பான், போட்டு மறந்துடுவான். நான் முன்னாடி போய் நேர்ப்பேன், சரி இந்த ரைட்டு திரும்பிடுவானா, சரி அடுத்த ரைட்டு திரும்பிடுவான்னு பார்த்தா டக்குன்னு லெஃப்ட் எடுத்துருவான். நம்ம போயிட்டு அவரை நிறுத்தி, சார் இண்டிகேட்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டுங்க சார் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கப்புறம் அவர் நிறுத்துவார். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் நம்ம கையிலேயே போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்புங்க. இந்த உடஞ்ச இண்டிகேட்டரு அவனை கூட நம்பலாம், ஆனால் அந்த இண்டிகேட்டரை போட்டு மறக்கிறான் பாருங்கள், அவனை மட்டும் மன்னிக்கவே கூடாது. அப்புறம் நம்ம பிளாட்ஃபார்மில் தான் இருப்போம். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்டில் டேக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.